வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியா மற்றும் ஒமான் பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இந்தியாவுடைய கிட்டத்தட்ட 80% எல்என்ஜி மற்றும் 60% கச்சா எண்ணெய் வரத்துக்கான ஒரு பகுதி. அதோடைய தாக்கத்தை ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ எல்லாரையுமே அனுபவிச்சிட்டோம். பட் இப்போ இதுக்கு பேக்கப் பிளான் என்ன, அந்த மாஸ்டர் பேக்கப் பிளான் பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்தியா ஒமானுடைய செப்பா காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்றது ஜூன் 1 அமலுக்கு வந்திருக்கு. இது ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மட்டும் கிடையாது, இதில் உள்ள நிறையா இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போது இந்த செப்பாவில் முதல்ல இருக்கக்கூடிய அம்சம் அப்படின்றது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். ஏன்னா இன்னைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் தடைப்பட்டதுனால இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டோம் அப்படின்றத பார்த்தோம். இந்தியாவோடைய இம்போர்ட் கல்ஃப்லேருந்து கிட்டத்தட்ட $15 பில்லியன் சரிவை சந்திச்சது ஏப்ரல் 2025. எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.4 பில்லியனாக இருந்தது. இப்போ அப்படியே கம்மியாகி ஒரு மாதத்துக்கு 2.7 பில்லியன் ஆயிருக்கு. ஏன்னா இந்த நம்மளோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுமே 85-40% அப்படின்றது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை நம்பி தான் இருக்குது. ப்ளஸ் நம்மளோட டயஸ்போரா கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர் கல்ஃப் கண்ட்ரீஸில் வேலை பார்க்குறாங்க. இப்போ இந்த ஒமான் ஏன் பிளான் பி, இது ஏன் ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கப் பிளான் அப்படின்றத பார்க்கலாம். ஒமான் மிச்ச நாடுகளை விட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை டிரான்சிட் டிபெண்ட் பண்ணாமல் ஒமானுடைய மேஜர் போர்ட்ஸ் சலாலா, தும் மற்றும் சொஹார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு வெளியில் அரபிக் கடல் இருக்கக்கூடிய துறைமுகங்கள். ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ் ஆன போதும் இந்த போர்ட் அப்படின்றது இந்தியாவுக்கு ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து சவுதி, கத்தார் மற்றும் குவைத் போன்ற நாடுகள்லேருந்து நீங்கள் ஆயில் எடுத்துகிட்டு வரணும்னு ஒரு பக்கம் தடைப்பட்டாலும் இந்த போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து நம்மளால் சாலை மார்க்கமாக கல்ஃப் முழுக்க ரீச் பண்ண முடியும், நம்ம எக்ஸ்போர்ட்ஸுக்கும் சரி இம்போர்ட்ஸுக்கும் சரி. இந்த இடத்துல இந்தியாவோடைய இம்போர்ட்டு ஏப்ரல் மாதம் இந்த பீக்கில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது 246% சர்ஜ் ஆகுது. எங்கே? ஒமான்லேருந்து. அப்போ ஒமான்லேருந்து நம்ம அவ்வளோ அதிகமாக வாங்குறோமா? கிடையாது. வேறு வழியாக வந்த ஆயில் எல்லாமே நம்ம ஒமான் துறைமுகத்துலேருந்து எடுக்கும்போது அந்த ஒமானோட பேரில் பில் ஆகிறதுனால சடனாக 2.5 மடங்கு இந்த வர்த்தகம் அதிகரிக்கக்கூடியதாக நமக்கு தெரியுது. இந்தியாவுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், பிரச்சனை வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதனால தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒமானோட உதவி புதுப்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை பைபாஸ் பண்ணி இந்தியாவுக்கு ஆயில் பிரச்சனை வராமல் இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு கிரைசிஸ் அப்படின்றது நாட்டோட பொருளாதாரத்தையே ஆட்டி படைச்சிரும். இதே தான் நம்மளுடைய பர்சனல் ஃபினான்சஸ்லையுமே அப்ளிகபிள் ஆகும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பாதிக்கணும், சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்குறோமே தவிர வெகு சிலர் மட்டும்தான் 2 மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு ஃபேக்டர் பண்ணுறாங்க குடும்பத்தில். ஒன்று நம்மளுடைய மெடிக்கல் எமர்ஜென்சி, இன்னொன்று நம்ம குடும்பத்தில் முக்கியமான நபர் யாராவது தவறிட்டா. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுடைய வருடக்கணக்கான சேமிப்பை ஒரே நாளில் காணாமல் போயிடும். அதுவும் குறிப்பாக நம்ம குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய அந்த பிரெட் வின்னர் இல்லை அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இம்பேக்ட் அப்படின்றதும் இன்னமும் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்மளுடைய லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்மளுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கோடைய தூண்கள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100கணக்கான பாலிசி மார்க்கெட்டில் இருக்குது. எதை வாங்குறது, எப்படி வாங்குறது அப்படின்றதுல இங்கே தான் டிட்டோ இன்சூரன்ஸ் உள்ளே வராங்க. இது ஒரு ஜெரோதா பேக்டு கம்பெனி. இது கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான கஸ்டமர்ஸால் நம்பப்படக்கூடியது. கூகுள் ரிவ்யூவில் 4.9 ரேட்டிங் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்களுடைய கோல் அப்படின்றது மக்களுக்கு ஒரு இன்ஃபார்ம்டான இன்சூரன்ஸ் டெசிஷனை கொடுக்கணும், தேவையில்லாமல் ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அது மாதிரி இந்த ஸ்பேம் கால்ஸ் சொல்லி 100கணக்கான கால்ஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இதை செய்யறதுக்கு டிட்டோ நிறுவனம் 2 நாள் லைவ் இன்சூரன்ஸ் மாஸ்டர் கிளாஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை ஏற்கனவே ஒரு 50,000 பேருக்கும் அதிகமாக அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த செஷன் அப்படின்றது 60 நிமிஷம் இருக்கும். இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் 2 நாள், முதல் நாள் லைஃப் இன்சூரன்ஸ், 2வது நாள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றியான ஒரு முழு கருத்தரங்கு. இது இம்ப்ரெஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரியை தாண்டி யோசிக்கிறாங்க. ரியல் லைஃப் கிளைம் ஸ்டோரிஸு, என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் மக்கள் ஜென்ரலாக பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் பண்ணும்போது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கவரேஜ் தேவை உங்களுக்கு, உங்கள் குடும்ப நபர்களுக்கு அப்படின்ற எல்லாத்தையும் விளக்குறாங்க. இந்த மாஸ்டர் கிளாஸ் அப்படின்றது
வாரம் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. இது லைவ் அண்ட் இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுனால இதில் வந்து லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி இது எப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செஷனை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதற்கான லிங்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் இதில் பயன்பெறலாம். சலாலா மற்றும் தும் இந்த 2 போர்ட்டுமே நமக்கு கேட்வே, இதுதான் என்ட்ரி கல்ஃபோட மார்க்கெட்டுக்கும் கிழக்கு ஆப்பிரிக்காவுடைய மார்க்கெட்டுக்கும். இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஹப்பாக இந்தியாவுடைய ஏற்றுமதியாளர்களுக்கும் சரி இறக்குமதியாளர்களுக்கும் சரி இது இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம். ஒமானுடைய பாப்புலேஷன் எடுத்தீங்க அப்படின்னா ரஃபா 55 லட்சம் பேர், ஒரு 110 பில்லியன் ஜிடிபி இருக்கக்கூடிய ஒரு பணக்கார நாடு இது. இந்த இடத்துல நம்மளுடைய பைலாட்ரல் ட்ரேட் கிரெயின் அப்படின்றது ஒரு 10.5 பில்லியன் தான். ஸோ இது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் நம்ம வந்து ஒரு வர்த்தக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் கோடி தான் இதில் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த டிரான்சிட், இந்த கேட்வே அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரேட் சேஞ்சர். ஏன்னா சவுதி யுஏக்கு பிறகு 3வது மிகப்பெரிய மார்க்கெட் எது இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒமான் தான். ஏற்றுமதிக்கும் சரி இறக்குமதிக்கும் சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் மக்கள் இந்திய மக்கள் ஒமானில் வசிக்கிறாங்க. இப்போது இந்த செப்பா காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டோடைய ஆர்கிடெக்சர் ஸ்கோப் என்ன? இது வந்து கையெழுத்தானது டிசம்பர் 18 போன வருடம். இது ஆப்ரேஷனல் ஆனது ஜூன் 1ஆம் தேதி நேற்றுலேருந்து. இதில் ஆல்மோஸ்ட் 0 டாரிஃப் இந்தியாவுடைய பொருட்களுக்கு. இப்போ இந்தியாவுடைய டாரிஃப் அப்படின்றது இதுக்கு முன்னாடி 0ல் ஆரம்பித்து 100% வரைக்கும் வரி விதித்தாங்க. இப்போ நமக்கு வந்து வரி விதிப்பு அப்படின்றது 0. அதே மாதிரி ட்ரேடில் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ், க்ரூட் ஆயில், எல்என்ஜி, ஃபெர்டிலைசர், மெத்தனால், அமோனியா, இந்த 5 விஷயம் வந்து ரொம்ப டாப்பில் இருக்குது. ப்ளஸ் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய நாப்தா, பெட்ரோல், கால்சினேட்டட் அலுமினா அப்படின்னு சொல்லுவாங்க, மெஷினரி, அரிசி, அயன் அண்ட் ஸ்டீலு, பியூட்டி ப்ராடக்ட்ஸு, ஏர்கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே ஏர்கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட உதிரிபாகங்கள், இது எல்லாமே இந்தியாவிலேருந்து ஒமானுக்கு போகுது. அதே மாதிரி ஒமானுடைய ஐடி செக்டர், பிஸ்னஸ் சர்வீசஸ்ஸு, அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், ஹெல்த் கேர், ரிசர்ச்சு, இதில் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய ஓப்பனிங் அங்கே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பல நண்பர்களே இப்போ வந்து சவுதி எல்லாம் விட ஒமான் ஒரு பெட்டர் பிளேஸாக இருக்கிறதா பார்த்து அங்கே வந்து அவங்க தங்களுடைய ஆஃபீஸஸை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் கொண்டு வராங்க, டெக்னாலஜி கொலாபரேஷன் மற்றும் ஜாயிண்ட் இந்தியாவோட பேங்கிங் சிஸ்டமில் அதையும் கொண்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மற்றும் க்ரீன் எனர்ஜி, இதில் அக்ரி இனோவேஷன் ஸ்டார்ட் அப்பு, க்ரீன் ஹைட்ரஜன் மற்றும் ரினியூவபிள் எனர்ஜி, இந்த 3த்துலையும் இந்தியாவும் ஒமானும் பெரிய அளவுக்கு பார்ட்னர் பண்ண போகிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சோலார் தொழில்நுட்பத்தில் இந்தியா நம்பர் 2 இன்னைக்கு பயனாளிகளாக. நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, இல்லை நம்ம பேனல் வந்து சைனாட்டிருந்து வாங்குறோம்னு. தவறான கருத்து. பேனல் இந்தியாவில் அசம்பிள் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த பேனலில் உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸுமே இந்தியாவில் வந்து பண்ண போகிறோம். இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய சோலார் நிறுவனம் இன்னைக்கு நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரியை உள்ளே கொண்டு வராங்க. இதுலேயுமே நம்ம தண்ணீரை நோக்கி போகிறோம் அப்படின்றது ஒரு சிறப்பு செய்தி. இப்போது இதில் வந்து GTRI குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவோடைய பார்வை என்ன, அந்த திங்க் டேங்கோட பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட், கமர்ஷியல் கிடையாது. இது வெறும் கமர்ஷியல் மட்டும் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கானது அப்படின்றோம். இதோடைய ஃபவுண்டர் அஜய் ஸ்ரீவாஸ்தவா அவர்கள் பேசும்போது இதோட உண்மையான வேல்யூ அப்படின்றது டாரிஃப் எல்லாம் தாண்டி ஒரு ஏற்றுமதி இறக்குமதியை தாண்டி மிகப்பெரிய லெவலில் போகுது அப்படின்றதும், அதே மாதிரி இந்தியாவுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெசன்ஸு ப்ளஸ் நம்மளுடைய எக்கனாமியை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு இந்த 2 துறைமுகங்கள் ஒரு பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆக்சஸ் நம்ம லாக்இன் பண்ணுறோம். இந்த இடத்துல டொமஸ்டிக் ஃபர்ம்ஸு, இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி, ஒமானுடைய பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சப்ளை செயின், இது ரெண்டும் ஒன்று சேரும்போது எனர்ஜி செக்யூரிட்டி இந்தியாவுக்கு கிடைக்குது, சர்வீஸ் எக்ஸ்போர்ட் இந்தியாவுக்கு கிடைக்குது, ரீஜனல் கனெக்டிவிட்டி இந்தியாவுக்கு கிடைக்குது, ஒமானுக்கு அன்லிமிட்டடாக அஷ்யூர்டான ஃபினிஷ்ட் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ், பெட்ரோல், நாப்தலின் போன்றதும், அதே மாதிரி அவங்களோட லாஜிஸ்டிக்ஸ் க்ரோத்துக்கும் அவங்களுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கும் இந்தியா ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டராக எடுக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா பைலேட்ரல் ட்ரேடுன்னு நான் சொன்னது வெறும் 10.5 பில்லியன் தான், 1 லட்சம் கோடி தான் மொத்தம் ஏற்றுமதி இறக்குமதி.
ஆனால் எனர்ஜி செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பேக்கப் அப்படின்றத பார்க்குறோம். ஃப்யூச்சரில் நாளைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ் ஆனாலும் சரி, இல்லை பாபல் மண்டப் க்ளோஸ் ஆனாலும் இந்த இடத்த பயன்படுத்தி இந்தியா தன்னுடைய எனர்ஜி செக்யூரிட்டியை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் டிரான்ஸ்மிஷன், அதாவது ஆயில் விலை ஏறின நாள்ல இருந்து 3லேருந்து 6 மாதம் கழித்து தான் நம்ம அந்த விலையேற்றத்தை ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா கச்சா எண்ணெய் விலை உயர்வு, அதன் பிறகு அந்த நிறுவனங்கள் வாங்குவாங்க, அரசாங்கம் அந்த ப்ரைஸை கட்டுப்படுத்தி வைக்கும், பிறகு அந்த ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுவாங்க, பிறகு பெட்ரோல் டீசல் விலை ஏறும், பிறகு லாரி வாடகை ஏறும், பிறகு பொருட்களோட விலை உயர்வு, அது ரீட்டைலில் வந்து அந்த இம்பேக்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 6 மாத காலம் ஆகும். ஸோ ஜூனுக்கு அப்புறம் தான் நம்ம அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்போம், அதாவது ஜூலைக்கு அப்புறம் தான். இந்த அக்ரிமெண்ட்டு இந்த நேரத்தில் கொண்டு வர்றது அப்படின்றது நம்மளுடைய இந்த ஷாக்கை வந்து மிகப்பெரிய லெவலில் கம்மி பண்ணும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போது சப்ளை சைடு எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரைஸ் ட்ரிவன் இன்ஃப்ளேஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோஸ் க்ளோசேஜ்ன்றது ப்ரைஸ் ட்ரிவன் இன்ஃப்ளேஷன் கிடையாது. இது மனிதர்களால் செய்யப்பட்ட ஒரு விலையேற்றம். ஏன்னா அங்கே ஒரு போர் நடக்குது. இப்போ இந்த ப்ரெஷர் நமக்கு வந்து ஒரு கணிசமான அளவுக்கு ரெடியூஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி ஒமானோடைய இம்போர்ட் அப்படின்றது சர்ச் ப்ரூஃப். ஏன்னா கல்ஃபோட ட்ரேடு கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகுது. இந்தியா ஒமான்கிட்டருந்து இம்போர்ட் பண்ணுறது மட்டும் பார்த்தீங்கன்னா 2.5 மடங்கு அதிகமாகுது, 246% அதிகமாகுது. ஏப்ரல் 2025 430 மில்லியனாக இருந்த இறக்குமதி ஏப்ரல் 2026 1.48 பில்லியன், கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம், 3 மடங்கு 2.5 மடங்கு அதிகமாகுது. அப்படின்ற போது இதில் என்ன அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி தான். ஸோ ஒமான் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுலையும் இந்தியாவுக்கு தேவையான அந்த எனர்ஜியை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பைபாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்தியாவுக்கு எடுத்த ஒரு மிகப்பெரிய மேஜிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போவும் கேள்வி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மூடி இருக்குன்னு சொல்கிறீங்க, இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க, பட் எப்படி நமக்கு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குது? அண்டை நாடுகளான பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கையில் வந்து தட்டுப்பாடு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இந்தியா ஒமான் உறவில் நம்ம போட்ட ஒப்பந்தம் போன செப்டம்பரில் தான் இப்போ நமக்கு கை கொடுக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு அடுத்த ஒரு 80-60 நாட்கள் டு 90 நாட்கள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $85-90 பெர் பேரல் அப்படின்றத பார்க்கலாம். மீண்டும் 120க்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் போனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுமே தாங்காது, ஒரு ரிசெஷன் நோக்கி போகக்கூடிய ஓரளவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றது வரும். அதே மாதிரி வரலாற்றிலேயே முதல் முறையாக இப்போ யுஏஇ கூட நம்ம ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் வேணும்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவும் ஒமானும் ஒரு மிலிட்ரி கோஆப்ரேஷன் வச்சுருக்காங்க, அக்ரிமெண்ட் வச்சுருக்காங்க. இதுபடி எடுத்தீங்க அப்படின்னா ஒமானோடைய அதாவது கல்ஃப்லேயே முதல் நாடு ஒமான் தான் முப்படைகளோட கூட்டு இராணுவ பயிற்சியை கொண்டு வந்தாங்க, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸோட. அதே மாதிரி இந்தியாவுடைய கடற்படை அவங்களுடைய தும் போர்ட்டில் போயிட்டு நிறையா பயிற்சிகள் பண்ணியிருக்காங்க. போர்ட் கால்ஸ் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இராணுவ தளபதிகள் லெவலில் 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தை அப்படின்றது இந்த ஒரு இடத்துல மட்டுமே நடந்திருக்கு. ஜாயின்ட் மிலிட்ரி ஆப்ரேஷன், மேரிடைம் ஆப்ரேஷன், நசீம் அல் பஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸசைஸ் 2 நாடுகளுக்கு நடுவில் கோவாவில் அக்டோபர் 2024 நடந்துச்சு. ஸோ இராணுவ ரீதியாகவும் ஒமானுடைய பாதுகாப்புக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய பங்களிக்க இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளுடைய ஜியோ பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ரிஸ்க், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் நியூட்ரலிட்டி அப்படின்றது வல்னரபிலிட்டியா, ஸ்ட்ராட்டஜிக் ட்ரைலமா அப்படின்றது ஒமானுடைய சாய்ஸு. அவங்க வந்து தியாலஜிக்கலாக ஈரான் கூட நியூட்ரலாக இருக்கிறாங்க, செக்யூரிட்டி வைஸாக இந்தியா கூட டைட்டாக இருக்கிறாங்க, அமெரிக்கா கூடயும் க்ளோஸாக இருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா கூட நட்பாக இருக்காங்க, ஈரான் கூட நியூட்ரலாக இருக்காங்க. இந்தியா கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வரும்போது அவங்களுடைய நியூட்ரலிட்டி அப்படின்றது பெரிய லெவலில் பாதிக்கப்படாது. இப்போ ஒருவேளை அவங்க பாகிஸ்தான் தரப்புக்கு போனாங்க அப்படின்னா யுஏஇயோட பகமை இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய ஈஜிப்ட் போன்ற நாடுகளோட பகமை இருக்கும். ஸோ அந்த வகையில் அவங்க கிளியர் கட்டாக பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளுடைய வெஸ்ட் ஏஷியா லிங்க்கு, மேற்காசியாவுடைய லிங்க்குக்கு முதல் செயின் அப்படின்றது ஒமான் தான். ஸோ நம்ம லாங் டேர்மில் ஒமான் இந்தியாவுடைய கேஸ் பைப்லைனை மிகப்பெரிய லெவலில் கொண்டு வர போகிறோம். இதுக்கு 40,000 கோடி செலவாக போகுது. எப்படி நாட் பைப்லைன் இருக்கோ, ஒமான்லேருந்து கடல் மார்க்கமாக நேரடியாக இந்தியாவுக்கு ஒரு பைப்லைனை கொண்டு வரதுக்கான, டீப் வாட்டர் பைப்லைனை கொண்டு வரதுக்கான முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. ஒன்ஸ் இது போட்ட பிறகு
ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் நடக்கக்கூடிய இனி வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து இன்னொரு 50% மிகப்பெரிய ரிலீஃப் வந்து இந்தியாவுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஷிப்பிங் காரிடார் இருக்கட்டும், இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு அசாதாரணமான சூழ்நிலைக்கு நாடுகள் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸை வச்சு பிளான் பண்ணுவாங்க. அதே ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் வச்சு பிளான் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் ஹெல்த் ஆர் லைஃப் இன்சூரன்ஸ் நீடை எங்கேருந்து தோக்குறது அப்படின்னு தெரியும்னா இதை ஒரு நிமிஷம் பாருங்கள். டிட்டோ ஃப்ரீ இன்சூரன்ஸோடைய மாஸ்டர் கிளாஸுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஒமானோடைய இந்த செப்பா அக்ரிமெண்ட் அப்படின்றது இந்தியாவோட வெறும் இது வர்த்தக ஒப்பந்தம் மட்டும் கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை பைபாஸ் பண்ணுறதுக்கு இந்தியா எடுத்த ஒரு மிகப்பெரிய கேம் இப்போ நமக்கு கெயின் கொடுத்துருக்கு. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.